அனைவருக்கும் வணக்கம். கடகம் ராசி செப்டம்பர் மாத ராசி பலன்கள். தாய் உள்ளம் கொண்ட கடகராசி நேர்கள். கடகராசிக்காரங்கிட்ட வந்துட்டு பணமோ பொருளோ கேட்டா அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. ஆனா பசின்னு போயிட்டாக்க பட்னியை அனுப்பவே மாட்டாங்க, சாப்பிடாம அனுப்ப மாட்டாங்க. உணவை பரிமாறுறது அவங்க மிஞ்சிக்க ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து செய்வாங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்தி வாழக்கூடியவங்க தான் இந்த கடகராசிக்காரவங்க. தனம் வாக்கு குடும்பம் அத சொல்றது கடகத்துக்கு 2ஆம் இடமான சிம்மம். சிம்மத்தோட அதிபதி சூரியன் அங்கேயே ஆட்சியா இருக்காரு. அப்ப இந்த காலகட்டத்துல கடகராசிக்காரங்களுக்கு ரெகுலரான வருமானம் வருமா அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம். ஏன்னா சூரியன் 2ஆம் இடத்துல ஆட்சியா இருந்தாலும் கூட அவரு கூட கேது சேர்ந்து நிக்கிறாரு. அப்ப வருமானத்துல சின்ன பிரச்சனை இருக்கதா செய்யும். வருமானம் திருப்தியா இருக்காது. பாவ கிரகங்கள் 2ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும் சேர்ந்து நிக்கிறாங்க. இந்த காலகட்டத்துல கடகராசிக்கு குடும்பத்துல நிம்மதி இருக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டேதான் இருக்கும். கடகராசிக்காரங்க நம்ம மனசுல இருக்கிற விஷயத்த வெளிப்படையா பேச மாட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு தான் பேச வேண்டிய சுச்சுவேஷன் இந்த இடத்துல உருவாகும். இதெல்லாம் செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் சூரிய பகவான் கன்னி ராசிக்கு மாறிவாரு. 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னாக்க வருமானத்துக்காக அவங்க முயற்சி பண்ணுவாங்க, அது சக்சஸும் ஆகும். பொருளாதாரம் நல்லா இருக்கிறதுக்கும் வருமானம் அதிகமாகிறதுக்கும் குடும்பத்துல நிம்மதி இருக்கிறதுக்கும் எளிய பரிகாரம் இந்த வீடியோவுல எண்டுல நான் சொல்றேன். 3ஆம் இடம்ன்றது விசாவை சொல்றதும், 12ஆம் இடம்ன்றது வெளிநாட்டு பயணத்தை சொல்றது, இல்லாட்டி ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போறது, இல்ல ஊர் விட்டு ஊர் போறது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் கடகராசிக்கு ஒரு நல்ல அமைப்பா இருக்கும். ராசிக்கு 3ஆம் இடம் கன்னியில செவ்வாய் பகவான் இருக்காரு. கன்னி செவ்வாய் கடலும் வத்திரும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதாவது முயற்சி ஸ்தானத்துல செவ்வாய் இருக்காரு. நம்ம முயற்சி பண்ணுவோம், அதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டே தான் இருக்கும். இளைய சகோதரனாலையும் பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியது வந்திருக்கும். அதெல்லாம் மாறுறது எப்ப மாறும் அப்படின்னாக்க செப்டம்பர் 13ஆம் தேதிக்கு அப்புறம் மாறிடும். 13ஆம் தேதி என்ன பண்ணுவாரு அப்படின்னாக்க கன்னியில இருக்கிற செவ்வாய் துலாத்துக்கு வந்துருவாரு. ராசிக்கு 4ஆம் இடமா இருக்கும். அந்த காலகட்டத்துல தாயார்னால நன்மையும் இல்ல தாயார் சொத்தை பிரிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா அது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். சொத்து சேர்க்கை இந்த காலகட்டத்துல கடகராசிக்காரவங்களுக்கு இருக்கு. 4ஆம் அதிபதி அப்படின்ற சுக்கிரன் 11க்கும் அவரு தான். அவர் என்னன்னா ராசியிலே நிக்கிறாரு. அப்பனா அம்மாவுடைய நகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு வைரம் சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப சொத்து பிரிக்கிற மாதிரி இருந்து அண்ணன் கூட பிரச்சனையா இருந்துச்சு அப்படின்னா இந்த காலத்துல அவரு விட்டு கொடுத்துருவாரு. உங்களுக்கு சாதகமான அமைப்பே இருக்கு. தாயார சொத்தை பிரிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அருமையான காலகட்டம். வீடு யோகம், வாகன யோகம் இதெல்லாம் அமைப்பு இருக்கு. இங்க என்ன ஒரு மைனஸ்னாக்க நிரந்தர வருமானம் மட்டும்தான் இங்க பிரச்சனையா இருக்கு. 5ஆம் அதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்காரு. அவர் 10ஆம் இடத்துக்கும் கூட தொழில இப்ப ஒரு சரியான சூழ்நிலை இருக்காது. பிடிக்காத ஒரு வேலையை நம்ம செய்யற மாதிரி இருக்கும். இளைய சகோதரனாலையும் ஒரு பிரஷரை நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில இப்ப இருக்கும். பூர்வீக சொத்தை பிரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி பிரிச்சாக்க இந்த காலகட்டத்துல கடகராசிக்காரங்களுக்கு நன்மையே நடக்கும். குரு பகவான் 6ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதி. அவரு 12ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப இந்த காலகட்டத்துல என்னன்னாக்க ஆலய தரிசனம், சிறு தூர பயணம் இதுக்கெல்லாம் வாய்ப்புள்ளது அதிகமா இருக்கு. தந்தையுடைய உடல்நிலைய நம்ம கவனமா பார்த்துக்கணும். ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மருத்துவ செலவு அவருக்கு உருவாகும். 7ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் சனி பகவான் தான். இப்ப 9ஆம் இடத்துல இருக்காரு. வக்ரமாயி 8ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. இப்ப கணவன் மனைவிக்குள்ள இருக்க பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்துல படிப்படியா குறையும். ஏன்னாக்க சனி பகவான் வக்ர பயிற்சியாகி வந்திருக்காரு. ஏற்கனவே கணவன் மனைவிக்குள்ள பார்ட்னர்ஷிப்புள்ள இருக்க பிரச்சனை எல்லாம் இந்த காலகட்டத்துல சரியாகும். அதே டயத்துல
கடகத்துக்கு 2ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது சேர்ந்து இருக்காங்க. படிப்புல கொஞ்சம் மந்தமா தான் இருப்பாங்க. இந்த 15ஆம் தேதி வரைக்கும் அப்படிதான் இருக்கும். அதை சரி பண்றதுக்கான எளிய பரிகாரமும் இருக்கு. புதன் பகவானுக்கு பௌர்ணமி அன்னைக்கு பச்சை பயிரை வாங்கி பச்சை கலர் துணியில நவகிரகத்துல இருக்க புதனுக்கு வச்சு வந்தாக்க படிப்பு படிப்படியா முன்னேற்றத்தை கொடுக்கும். நல்லா படிப்பாங்க, ஞாபக சக்தி இருக்கும். 8ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாரு. இப்ப 9ஆம் இடத்துக்கு போயிட்டு வக்ரமாய் மறுபடியும் 8ஆம் இடத்துக்கே வந்திருக்காரு. இந்த அஷ்டமத்து சனி இருக்கிற காலகட்டத்துல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையும் கோர்ட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலையும் உருவாயிருக்கும். இப்ப வக்ரமாயி அவர் ரிவர்ஸ் வந்திருக்காரு. அந்த பிரச்சனையெல்லாம் இப்ப படிப்படியா குறைஞ்சிரும். அதே டயத்துல குரு பகவான் மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு 4ஆம் இடத்தை பார்க்காரு. அதனால தாயாருடைய உடல்நிலையும் தாயார் நல அனுகூலமும் சொத்து சேர்க்கையும் கடகராசிக்கு உருவாகும். அதே டயத்துல குரு பகவான் 7ஆம் பார்வையா கடகத்துக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதனால தொழில் அந்த பிரச்சனையும் இப்ப படிப்படியா குறைஞ்சிரும். கடகத்துக்கு 8ஆம் இடத்துல சனி பகவானும் ராகு சேர்ந்திருக்காங்க. குரு பார்வையில இருக்கிறாங்க. அதனால பம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி அமைப்புகள்லாம் ஒரு மாற்றம் உருவாகும். உங்களுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைகள் மாறும். அதாவது பிரச்சனை எல்லாம் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். நம்ம சேனலை நீங்க முதல் முறையா பாக்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. குடும்பத்துல நிம்மதி வர்றதுக்கும் வருமானம் அதிகமா இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரவங்க பௌர்ணமி அன்னைக்கு கருப்பு எள்ளு வாங்கிட்டு சனி பகவானுக்கு நவகிரகத்துல இருக்க சனி பகவானுக்கு வச்சு வேண்டி வந்தீங்கன்னாக்க பொருளாதாரம் நல்லா இருக்கும், வருமானம் நல்லா இருக்கும், குடும்பத்துல நிம்மதியும் இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரங்க பச்சை கலர் துணியில பச்சை பயிறு வாங்கி புதன் பகவானுக்கு வச்சு வேண்டி வந்தீங்கன்னாக்க பொருளாதாரம் நல்லா இருக்கும், குடும்பத்துல நிம்மதியும் இருக்கும். இது பண்றது எப்ப பண்ணணும் அப்படின்னாக்க பௌர்ணமி அன்னைக்கு பண்ணணும். அதே டயத்துல ஆயில்ய நட்சத்திரக்காரங்க பௌர்ணமி அன்னைக்கு கொள்ளு ஒரு 350 ரூபா கொள்ளு வாங்கிட்டு நவகிரகத்துல இருக்க கேது பகவானுக்கு பௌர்ணமி அன்னைக்கு வச்சிருந்தீங்கன்னாக்க பொருளாதாரம் படிப்படியா உயரும், குடும்பத்துல நிம்மதி கிடைக்கும். நன்றி, வணக்கம். கடகம் ராசி செப்டம்பர் மாத ராசி பலன்கள்.